வணக்கம். சிஏபிஎஃப் சந்திரன் சிஏபிஎஃப் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம ஹிந்தி பிரச்சார சுமாரத்துடைய எக்ஸாம் பற்றி கண்டினியூ பார்த்து வரோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவிதாக்கா சாராம்ச இலக்கிய அப்படின்னு சொல்லி வரும் தேர்டு கொஸ்டினில். அதில் தேர்டு பார்ட்டில் நம்பர் கொஸ்டின் 2 முக்கியமான ஒரு பாட்டு. கலம் ஆச் உன்கி ஜெய் போலே அப்படிங்கிற கவிதையினுடைய சாரன்ஸ் லுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கவிதாக்கா சாரன்ஸ் லிக்கியே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எழுதினவர் யார்? முதல்ல கலம் ஆச் உனக்கு ஜெய் போலே அப்படின்னு எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா रामधारी सिंह दिनकर. इस कविता के रचयिता எழுதியவர் ரச்சயிता मीन्स எழுதியவர் யார் அப்படின்னா रामधारी सिंह दिनकर है. रामधारी सिंह दिनकर हिंदी के एक प्रमुख लेख कवि व निबंधकार है. இந்த ராம்தாரி சிங் ஹிந்தியினுடைய ஒரு முக்கியமான எழுத்தாளர் பிளஸ் படைப்பாளர், निबंधकार है. वे आधुनिक युग के संस्कृत रस के कवि के रूप में पहचान जाता है. இவரை பத்தி எல்லாருமே ஃபுல்லா அறியக்கூடிய மக்களா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, राष्ट्रीय अध्यवा राष्ट्रीयता को इनके काव्य की मूल भूमि मानते हुए इनकी युग चारण व काल के चारण की झंडा दी गई है. தேசியவாதத்தை தனது கவிதையின் ஆணிவராக கருதி அவருக்கு युग चरण वे काल के चारण की झंडा दी गई है. சரணிக்கு மற்றும் கால் கா சரண் என்ற பட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சரிதானா? அடுத்து பாருங்க, कवि अपनी कलम से कहता है कि कलम तुम ऐसे लोगों के संबंध में लिखो जिन्होंने देश सेवा में राष्ट्रीय भावना में अंदर प्रांत होकर अपना सब कुछ नया चावर कर दिया. अपना सब कुछ नयो चावर कर दिया. கவிஞர் தனது பேனாவிடம் கூறுகிறார், ஓ பேனா, தேச சேவையில் அனைத்தையும் தியாகம் செய்து தேசிய உணர்வில் மூழ்கிய அத்தகைய மக்களை பற்றி நீங்கள் எழுதுகிறீர்கள் அப்படிங்கிறதான் சொல்லுது. அடுத்து பாருங்க, கவி கதக, கவிஞர் கூறுகிறார், கலம், கலம் அப்படிங்கிறது பேனா, उन वीर शहीदों की विजय का कान लिखो. कवि कहता है, कलम उन वीर शहीदों को विजय का कान लिखो, प्रशंसा के गीत लिखो, जिन्होंने अपना सब कुछ बलिदान करके कार्दी की पावना जागृत की नई चेतना फैलाई, तथा जिन्होंने बिना किसी प्रतिफल की जाके कर्तव्य की भूमि पर संशय का नया जावर कर दिया गया है. நாட்டுக்காக தன்னலமின்றி உயிர் தியாகம் செய்த மாவீரர்களை கவிஞர் தினகரன் பாராட்டியுள்ளார். आगे कवि दिनकर जी ने
निर्वारित पाव से तेज पर नया जावर होने वाले मेरी वीरों का गुणगुण गया है நாட்டுக்காக தன்னல் மீது உயிர் தியாகம் செய்த மாவீரர்களை கவிஞர் தினகரன்ஜி பாராட்டியுள்ளார். अपनी कलम से कवि कहता है कि कलम उनका विजय कान कर जिनके संख्या छोटे छोटे दीपक जैसे जलकर सहयोग प्रकाश दिया, ये वीर लांग दुबान में भी तेल खत्म होने के बाद अंत तक जलकर युद्ध गई. वे ऐसे वीर हैं जिन्होंने निबरवायत पावना में देश के लिए अपना जीवन समर्पित किया. यहाँ तक कि उन्होंने अपने दया के लिए किसी का प्रशंसा की भी अपेक्षा तक नहीं की थी. ஓ பேனா, எண்ணிலடங்கா சிறு விளக்குகள் போல் எரிந்து நம் உள்ளங்களுக்கு ஒளி தந்தவரின் வெற்றியை பாடுங்கள். இந்த துணிச்சலான மனிதர்கள் நீண்ட புயலிலும் எண்ணெய் தீர்ந்த பின்னரும் இறுதி வரை போராடினார்கள். எண்ணெய் தீர்ந்த பின்னரும் துபான் காற்று தேல் கதம் உனைக்க இருக்கா, தேல் கதம் உனைக்க பாத்பி எண்ணெய் தீரும் வரை தீர்ந்த பின்னரும் இறுதி வரை போராடினார்கள் அப்படிங்கிறதா இதுல அர்த்தம். ஜல்கர் கயா, தன்னலமற்ற வாழ்க்கை அர்ப்பணித்த துணிச்சலான या ऐसे वीर कि इन्होंने निर्धारित पावना देश के लिए अपना जीवन समर्पित किया. यहाँ तक कि जिन्होंने अपने दया के लिए किसी की प्रशंसा भी अपेक्षा तक नहीं की थी. வாழ்க்கை அர்ப்பணித்த துணிச்சலான மனிதர் தன் தியாகத்தை யாரும் பாராட்டுகள் என்று கூட எதிர்பார்த்ததில்லை அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். आगे कभी अपना कलम से कहता है, हाँ कलम तुम उन वीरों के बारे में लिखो, इन वीरों के बलिदान से जो लाल लाल आगिन प्रचित हुई. மேலும் கவிஞர் தனது பேனாவை நோக்கி, ஓ பேனா, நீங்கள் அந்த மாவீரர்களை பற்றி எழுதினீர்கள். அந்த மாவீரர்கள் தியாகத்தால் கொழுந்து விட்டு எரிந்த சிவந்த, இந்த லால் லால் அப்படிங்கிறது சிவந்த नालापुरमुम परवी உள்ளது. लाल उनकी प्रवजित हुई, उस आगिन की लपटे सभी दिशाओं में फैली हुई है. अर्थात कवि उनकी वीरता को अखिन सिका के साथ दुलाना करते हैं. कविஞர் தனது வீரத்தை अग्नि सिகையுடன் ஒப்பிடுகிறார். उस अग्नि का प्रभाव हर दिशाओं में दिखाई पड़ता है. सिंह कैसे उनके गर्जना से प्रस्वाहित होकर करती डोल रही है. ஒவ்வொரு திசையிலும் தெரியும் அவரது சிங்கம் போன்ற கர்ஜனையால் உற்சாகமடைந்து பூமி நடுங்குகிறது. इन वीरों के बारे में उनके लोग नहीं जानते हैं. इतिहास में तो हम इन्हें किन्हें वीरों के बारे में ही पढ़ते हैं, लेकिन देश के लिए पर मिटाने वाले हजारों सैनिक ये वीर है, जिनके बारे में सूर्य, चंद्र, भूमि तथा आकाश के सभी ग्रह जानते हैं. इनका बारे में எல்லாம் தெரியுமா? அவர்களை பற்றி சூரியன், சந்திரன், பூமி மற்றும் வானத்தில்
உள்ள அனைவரும் அறிவீர்கள், அனைத்து கிரகங்களும் தெரியும் அப்படின்னு சொல்லுது. ये सब उनकी वीरता के लिए साक्षी है, वीरता के लिए साक्षी है. இப்படிப்பட்ட இவை அனைத்தும் அவரது துணிச்சலுக்கு சாட்சி. சரிதானா? ये सब उनकी साक्षी, சாட்சி அப்படிங்கிறது நமக்கு சாட்சி அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல, அதாங்க சாட்சின்னு சொல்லுவோம். ऐसे वीरों के बारे में सारी दुनिया को अवगत करना तुम्हारा काम है, अवगत करना तुम्हारा काम है. இப்படிப்பட்ட மாதங்களை பற்றி உலகம் முழுவதற்கும் தெரிவிப்பது உங்கள் கடமை. इसलिए कलम तुम उन वीरों को बारे में लिखो. वो பேனாவே இந்த நீங்கள் அந்த ஹீரோக்களை பற்றி எழுதுங்கள் அப்படின்னு சொல்லுது. इस कविता में कवि हजारों अनजान वीरों की याद करते हैं जो निस्वार्थ भावना से संतरता देवी में वेदी संतरता वेदी में आहित बनकर जल गए. இந்த கவிதையில் சுதந்திரத்தின் பலிபீடத்தில் சுயநலமின்றி தங்களை எரித்துக் கொண்ட ஆயிரக்கணக்கான அறியப்படாத ஹீரோக்களை கவிஞர் நினைவு கூறுகிறார். இஸ் கவிதையில் சுதந்திரத்தின் பலிபீடத்தில் சுயநலமின்றி தங்களை எரித்துக் கொண்ட ஆயிரக்கணக்கான அறியப்படாத ஹீரோக்களை கவிஞர் நினைவு கூர்ந்தார். ஸோ இன்னைக்கான ஒரு லேசான ஒரு டாபிக் இது. எழுதுனது யார் அப்படின்னா ராம்தாரி சிங் தின்கர். ஸோ அவர் எழுதுனது கலம் ஆச்சு உன்கி ஜெய் போலே. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. இது சந்திரன் சிஏபிஎஃப் அகாடமி நம்பர் கொடுத்துருக்கு, அதில் நீங்கள் உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார்.